என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டவட்ரி கிச்சனில் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ஃபாஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அப்படின்னா மதுரை ஃபேமஸான இந்த கோலா உருண்டையை தாங்க. எவ்வளோ ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. மட்டன் பால்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கைமா எடுத்திருக்கேன். மட்டன் ஸ்டாலில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா ஸ்ட்ராங்கான மட்டன் அப்படின்னு கேட்டிங்கனாலே அவங்களே எடுத்து நல்லா கைமா பண்ணுறதுக்கு கொத்துக்கறி கறின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த கொத்துக்கறியை வந்து இதே மாதிரி செஞ்சு கொடுத்துருவாங்க. நல்லா ஃபைனாக சாப் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். இது ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வத்தல் ஒரு 6 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பட்டை, அப்புறம் வந்து பூண்டு ஒரு 5 பல் 6 பல் கிட்ட எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கிலோ கைமாக்கு இதெல்லாம் கண்டிப்பாக தேவை. இதுதான் அளவு. இந்த அளவில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு டேஸ்டியாக அந்த பால் கிடைக்கும். அதே மாதிரி சாப் பண்ண சின்ன வெங்காயம், அதே மாதிரி கொத்தமல்லியையும் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் நல்ல பொடிசாக. அதே மாதிரி பச்சை மிளகாய் ஒரு 2, கருகப்பிள்ளை, சோம்பு, கசகசா, ஏலக்காய், இஞ்சி ஒரு இந்த சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. இந்த ஒரு விரலில் வந்து பாதி அளவு எடுத்துக்கோங்க அந்தளவு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை பொடி, அப்புறம் சுவைக்கு ஏற்ப உப்பு. இவ்வளவே தாங்க. ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி காமிக்க போகிறோம். டேஸ்ட்டாகவும் சிம்பிளாகவும். வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் கசகசா போட்டுக்கோங்க. கசகசா போட்டிருக்கேன். அப்புறம் சோம்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு, அப்புறம் பட்டை, அப்புறம் வத்தல் இப்போ போட்டு காரத்துக்கு மசாலா பொடி போடுறதுனால நம்ம வத்தல் சேர்த்துக்கிறோம். வத்தல் சேர்த்தா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது சேர்த்துருக்கேன். அப்புறம் இஞ்சி, அவ்வளவே தான். இதை முதல்ல நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம், கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நான் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ உப்பு சுவைக்கு ஏற்ப இந்த அளவு நான் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வாங்கின கைமாவை இதில் சேர்க்க போகிறோம். உப்பு மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் அதை எடுத்து நம்ம சேர்த்துக்கிறோம். இதில் நல்லா வாஷ் பண்ணதை வந்து தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கிட்டா தான் நல்லா வரும். இல்லைன்னா வடை நல்லாவே வராது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தண்ணி இல்லாமல் இதில் சேர்த்துக்கிறோம். இப்போ இதையும் ஒரு சுற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கட்டும். இப்போ இதை ஒரு பவுலில் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ ரீப்ளேஸ் பண்ணியாச்சு மிக்சிலேருந்து. இதில் என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, நல்லா ஃபைனாக சாப் பண்ண ஆனியன், நம்ம வடக்கி என்னென்ன போடுறோமோ அந்த ஐட்டம் தான் இதுலையும் சேர்க்க போகிறோம். அப்புறம் கொத்தமல்லி, அப்புறம் பச்சை மிளகாய், அப்புறம் கருகப்பிள்ளை. இதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, மெயின் இன்க்ரீடியன்ட் இது வந்து பொட்டுக்கடலை பொடி. இந்த பைண்டிங்க்கு ஏற்ற மாதிரி அளவில் உங்களுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வேணுன்ற அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்போதுமே ரொம்ப ஆர்கானிக்காக தான் இருக்கும். எந்த விதமான கெமிக்கல்ஸுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. டவட்ரி கிச்சனில் எல்லாமே வந்து கெமிக்கல் ஃப்ரீ தான். வீட்டில் இருக்கிறத வச்சே நம்மளாம் ரெடி பண்ணி ஹைஜீனிக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும் சாப்பிடும் போது. அந்த மாதிரி தான் நானும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் அந்த மாதிரியே நல்லா ட்ரை பண்ணி எதாக இருந்தாலும் அரைச்சி அரைச்சி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சு யூஸ் பண்ணுங்க. அதுதான் உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மதுரையில் எங்கே பார்த்தாலும் எந்த ஹோட்டலுக்கு போனாலும் நான்வெஜ் தான் ஃபேமஸ். அதில் மெயின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹோட்டலில் போய் உட்காந்திங்க அப்படின்னா ஒரு இலையை வச்சு உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கோலா உருண்டை தான் வைப்பாங்க. ஏன்னா அந்த கோலா உருண்டை ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் மதுரையில். அது மட்டும் இல்லாமல் மதுரையில் நான்வெஜ் ரொம்ப ஃபேமஸ் தான். ஒரு கறி தோசை ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரியாணி, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மண்பானை பிரியாணின்னு ஒவ்வொரு ஹோட்டல்லையும் ஒவ்வொரு ஃபேமஸ் இருக்கு. அதில் எல்லா இடத்துலையும் ஃபேமஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மதுரையில் இந்த கோலா உருண்டை தான். அதுதான் எவ்வளோ ஈஸியாக பண்ண போகிறோம், ஃபாஸ்ட்டாக பண்ண போகிறோம், ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இதில் ஹீட் ஆனதும் இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் என்ன பண்ணணும் அப்படின்னா, மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்மளோட பால்ஸை சேர்த்துடலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு, அதை சுற்றி போட்டுடலாம். இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பபிள்ஸ் குறைஞ்சதும் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டு எல்லா சைட்லையும் வேக வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், ஈஸியாக முடிஞ்சிருச்சு. நம்ம ஒன்றுமே பண்ணலைங்க. கைமா கறி வாங்கிட்டு வந்திருக்கோம். அந்த கொத்து கறியில் என்னென்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், பூண்டு, இஞ்சின்னு சொல்லி போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நல்லா அதை மிக்சியில் அரைச்சிட்டு கைமாவையும் சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன போடுறோம் அப்படின்னா, நம்ம வடக்கி போடுற எல்லா ஐட்டமும் போட போகிறோம். வெங்காயம், மல்லி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருகப்பிள்ளை, சின்ன வெங்காயம், இதெல்லாம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதில் சேர்த்து பால்ஸ் எடுத்து போட்டுருவாங்க. இவ்வளவே தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் பண்ணுறது தான் நம்ம டவட்ரி கிச்சனில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இதை ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோதாங்க. சூப்பரான யம்மியான மதுரை ஸ்டைலில் ஒரு கோலா உருண்டை. மதுரையில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு கோலா உருண்டை பக்காவாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பயங்கர ஹாட்டாக இருக்குங்க. அப்படியே ஹாட்டாகவே சாப்பிடுங்க, அப்படின்னா தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். யம்மிங்க, செம்ம டேஸ்டிங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். பை.